அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஓதிய வசனத்துல சபா வாசிகள், அதாவது இரம் வாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த ஊர் அல்லாஹ் தஆலா நல்ல வாழ்வாங்க வாழ வச்சிருக்கான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி, பில்கிஸ் அம்மாவுடைய ஆட்சி, நல்ல வாழ்வாங்க வாழ வச்சான். எவ்வளவு நல்ல வாழ்வாங்க அப்படின்னு கேட்டா, அந்த ஊர்ல ஒரு தண்ணி டேம், தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. தண்ணி டேங்க்ல தண்ணி எப்போதுமே அந்த டேம்ல இருந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து அந்த ஊர் மக்களுக்கு ஊருடைய ரெண்டு ஓரத்திலேயும் அழகான தோட்டங்கள், பசுமையாக இருக்கும் அந்த ஊரே. ஒரு ஆள் உடம்பு சரியில்லாம போனாருன்னா அப்படியே அந்த தெருவுல, இந்த தெருவுல வந்தாலே உடம்பு சரியாயிடும். அந்த அளவுக்கு வளமான ஒரு ஊராக அல்லாஹ் தஆலா சபா என்ற ஊரை வைத்திருந்தார். ஆனால் இந்த மாதிரி வாழ்வு அல்லாஹ் எப்ப கொடுப்பான்? குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது, ஒருவர் அல்லாஹ்வை மறந்தால் அவருக்கு ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷைஇன், எல்லா வாழ்வையும் திறந்து கொடுப்பான். காசு பணம் கொளிக்கும். எப்போ? அல்லாஹ்வை மறந்துட்டான். அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சா காசு பணம் நிறைய கொட்டி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். பல வகையா வச்சிருக்கிறான். சில பேருக்கு அல்லாஹ்வை மறந்தா கொடுக்க மாட்டான், சில பேருக்கு அல்லாஹ்வை மறந்தா கொடுப்பான். இது எது நல்லது? அல்லாஹ்வை மறந்தவன யாருக்கு கொடுக்கலையோ அவங்க மேல அல்லாஹ் கருணை வைத்திருக்கிறான்னு அர்த்தம். அப்படிதான் அல்லாஹ் மறந்துட்டான், அவன் கொடுக்காம இருந்தா நம்மள்கிட்ட வருவானா இல்லையா? அதுக்காகவே அல்லாஹ் தான் சில கொடுத்த. இது நல்லது. அது சில பேருக்கு அல்லாஹ்வுக்கு தூரமாக அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுப்பான். காசு பணம் அள்ளி கொடுப்பான். அவனுக்கு அறியாப்பத்துல இருந்து அவனுக்கு வருமானம் வரும், அறியாத புறத்த லாபங்கள் வரும். கடை திறந்தா நிறைய லாபம் வரும், தொழில் செஞ்சா நிறைய லாபம் வரும். ஓவோடு இருப்பான். இப்படியே அல்லாஹ்வை விட்டு அவன் தூரம் ஆகிக்கிட்டே போவான். ஒருவர் அல்லாஹ்வுக்கு தூரம் ஆகுறாருன்னா முதல்ல துஆ செய்யறது அல்லாஹ் கட் பண்ணுவான். முதல்ல எதை கட்டு பண்ணுவான்? துஆ செய்யறது அல்லாஹ் எடுத்துருவான் அவர் வாழ்க்கையில இருந்து. ஏன்? நமக்கு தான் கடையில் நல்ல வியாபாரம் ஓடுது, எதுக்கு போட்டு துஆ செய்யணும்? எதுக்கு நம்ம தொழில தான் நல்ல வருமானம் வருது, எதுக்கு போய் துஆ செய்யணும்? நல்ல சாப்பாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு பணம் வந்துகிட்டு இருக்கு, நல்ல வீடு பங்களா எல்லாம் இருக்குது, எதுக்கு துஆ செய்யணும்? அப்படி லேசா துஆ விட்டு லேசா வெளியே வருவான் மனிதன். அப்ப துஆவை விட்டு ஒருத்தன் வெளியே போறான்னாலே அவன் வாழ்க்கையில அடி உழுதுன்னு அர்த்தம். ஒரு ஆளுக்கு வாழ்வு வர வர அவர் அழுதுகிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னான். யாரு? வாழ்வு வர வர அவர் துஆவுல அழுதுகிட்டே இருக்கிறார், துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், தொழுகை இபாதத்துல முன்னேறிக்கிட்டே இருக்கிறாருன்னா அந்த காசு பணம் அவருக்கு ரஹ்மத்துன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு தூரம் ஆகுறாருன்னா இல்லைன்னு அர்த்தம். அருண் ரஷீத் பாதுஷா நினைக்கிறேன், அவங்கெல்லாம் உமர் அப்துல் அசீஸ் தெரியல. அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, எனக்கு ஏதாவது நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அப்படியாப்பா, சார் நாளைக்கு நான் பள்ளியாசலுக்கு வருவேன்ல, வாங்க, நான் தொழுது முடிச்சு நான் உங்களுக்கு தர்றேன்னு சொன்னான். தொழுது முடிச்சுட்டு நான் இப்ப எடுத்துட்டு வரல, நான் பள்ளியாசலுக்கு வருவேன், எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். பள்ளியாசல வந்தாங்க, தொழுகை நடக்குது, இவரும் பள்ளியாசலுக்கு வந்தாரு, எஜமானும் பள்ளியாசலுக்கு வந்துட்டாங்க. தொழுகை முடிஞ்சிருச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. இவ்வளவு காணும். பள்ளியாசலுக்கு தொழுதுட்டு இருந்தா வெளியே வரவே இல்லை. என்ன, ரொம்ப நேரமா கையை தூக்கி அழுது துஆ செஞ்சிட்டு இருக்க. ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஆட்சியில அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவ்வளவு பெரிய வசதியாக போல இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வுக்கு துஆ செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இந்த காட்சியை அவரு பார்க்கிறார், ரொம்ப நேரமா துஆ செய்யறாங்க. அவரு நாமளா ஒரு கையத்தை ஏந்தி துஆ கேட்கிறோம், ஒரு கையத்தை ஏந்தி பிச்சை கேட்கிறோம். இந்த மனுஷன் ரெண்டு கையை ஏந்தி பிச்சை கேட்கிறாரு. இவர்கிட்ட கேட்டு புண்ணியம் இல்லைன்னு அவர் போயிட்டார். இவர்கிட்ட கேட்க வேணாம்னு சொல்லி போட்டு அந்த மனுஷன் போயிட்டாரு. அவரு போகவும் இவர் வெளியே வர்ற, எப்ப வாப்பா அப்படி கூப்பிட்டாங்க. எதுக்கு எங்கப்பா கேட்டியா, ஏமா போற? இல்ல, நான் உங்கள்கிட்ட ஒரு கையை ஏந்தினேன், நீங்க ரெண்டு கையை ஏந்தி கேட்கறீங்களே, யார்கிட்டயே கேட்டுட்டு இருக்கீங்களே, அதனால நான் விட்டு போட்டு போயிட்டேன்னா. இப்ப அது அல்லாட்ட கேட்கணும்பா, நீ கேட்டதை நான் உனக்கு தர்றேன்னு கொடுத்தாங்க. அப்போ ஆட்சி வாழ்வு வரும்போது, காசு பணம் வரும்போது அல்லாஹ்வுடைய துஆவை அதிகமாக்கிறார். அப்படி துஆவை அதிகமாக்குனா நல்வாழ்வுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப ரெண்டு பேரும் ரெண்டு வகையா கொடுப்பான். சில பேர் அல்லாஹ்வை மறக்கும் பொழுது அல்லாஹ் நல்ல வாழ்வை கொடுப்பான். அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஓடிக்கிட்டே இருந்து மொத்த மத்து குப்புறத்தை கவுத்தி விட்டுருவான் அல்லாஹ் தஆலா. இதே மாதிரி இரவுவாசிகள் நல்வாழ்வு வாழ்வுனால சாமானியமான வாழ்வு இல்லை. அவங்கள்ட்ட சொன்னாங்க, இத்தனை நபி போறாங்க அந்த ஊர் மக்களுக்கு, பெரியவங்க வந்து சொல்றாங்க, எப்பா உங்களுடைய நலன்கொடைகளை மாத்திக்கோங்க, அல்லாஹ்வை மறந்து இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்றீங்க, மாத்திக்க மாட்டாங்க, போயா உனக்கு அந்த டேம்ல இல்லாண்டா உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டேம்ல பிரச்சனை வரும்டாங்க. எங்க டேமா? எங்கள் டேம் நாங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா நாங்க கட்டியிருக்கோம், அந்த மாதிரி காங்கிரீட் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறோம், எங்களுக்கு எந்த வித அழிவும் வராது, எங்களுடைய பில்டிங் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னாங்க. அப்படியா? உங்க டேம் அல்லாஹ்வுக்கு அழிப்பான்டா, அல்லாஹ்வுக்கு உத்தரவு வந்திருக்கு நபி போய் சொல்றாங்க. அப்போ அந்த மக்கள் கேட்கல, எப்படி அழிப்பா? மந்திரவாதியத்தை கேட்டான், ஏதோ அழிவு வருதாம என்னன்னு. ஏதே உங்க டேமுக்கு எலிகளால அழிவு வருதுன்னு சொன்னாங்க. எலி. அப்ப எலி வந்து எவ்வளவு பெரிய வீட்டாலும் கரிச்சிருமே. எலி வந்துச்சுன்னா காங்கிரீட்டை ஓட்ட போடுது, மரத்தை ஓட்ட போடுது, எல்லாத்தையும் ஓட்ட போடுது. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஆஹா எலி வந்துச்சுன்னா ஆபத்து, அப்ப எலியை பிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னு பூனையை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. எங்க இந்த டேமுடைய பகுதியில் நல்ல பெரும் பெரும் பூனைகளை தீனி போட்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்க, எலி வந்தா பிடிக்கிறதுக்காக வேண்டி. அந்த பூனைகளும் ஒன்று ரெண்டு எலியை பிடிச்சிச்சு. ஆனால் அல்லாஹ் தஆலா நிறைய சுண்டரிகளை உள்ள விட்டான். அந்த சுண்டரிகள் வந்து அந்த டேம் அப்படியே அரிச்சு டேமே உடஞ்சு அந்த ஊரு நாசமாகும். எப்படி ஆயிடுச்சு அல்லாஹ் சொல்றான், அந்த ஊரை வளமான ஊரு வளமிக்க ஊராக மாறி போயிடுச்சுட்டான். எப்ப அல்லாஹ்வை மறக்கும் பொழுது அவருடைய ஊர்களை மாற்றி விடுவான். இப்படித்தான் பைத்துல் முகத்தஸ் பக்கத்துல யூதர்கள் வாழ்ந்தாங்க. நேற்று அந்த பைத்துல் பக்கத்துல யூதர்கள் வாழ்ந்தாங்க. அந்த பகுதியில அது ஒரு புண்ணியமான அர்துல் முகத்தஸா, அது ஒரு புண்ணிய பூமி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முந்தைய வேதத்திலேயும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஊர்ல சில சட்டங்கள், சில ரூல்ஸ், அந்த ஊருக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஏன்? அந்த ஊர்ல இருக்கிறவங்க விபச்சாரம் செய்யக்கூடாது, அந்த ஊர்ல வாழ்றவங்க சூதாட்டம் ஆடக்கூடாது, அந்த ஊர்ல வட்டி வாங்க கூடாது, அந்த ஊர்ல மது போதை வெளியே போய் குடி, இங்க குடிக்க கூடாது, அந்த ஊர் அதெல்லாம் செய்யக்கூடாது என்ற தடை போடப்பட்டிருந்தது. யூதர்கள் அதெல்லாம் கேட்கல. அவங்க எப்போதுமே அவங்களுக்கு வந்து மாறு செய்யறது அவங்களுக்கு இஷ்டமா இருக்கு. என்ன செஞ்சாலுமே மாறு செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட வன்னு செல்வா உணவுக்கு வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சாப்பாட்டுக்கு வழியில ஊட்ட விட்டு போயிட்டாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல போய் அகதியா தங்கி இருக்கிறாங்க. அங்க போய் நின்றுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாடாப்படுத்துறானுவோ, என்ன மூசா சாப்பாடு ஒண்ணு தர மாட்டீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க விருந்தடியா வந்திருக்கிறாங்க, அகதியா போயிருக்கிறாங்க. கூட்டு வந்தீங்க பெருசா, நபி இப்படிதான் கூட்டு வந்தீங்க, ஒண்ணு தர மாட்டீங்களா சாப்பாடு? நபிமார்களை பாடாப்படுத்துறாங்க. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல ஒண்ணு இன்னைக்கு கூட ஓதுன ஆயத்துல வருது, லா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மக்கள் வேதனைப்படுத்துறாங்க, அந்த மாதிரி நீங்க வேதனைப்படுத்தக்கூடாது, நபிட்ட வந்து பாடாப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல இருக்கட்டும். அப்போ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த மாதிரி கேட்டவன மண்ணு சல்வா என்ற உணவை வானத்திலிருந்து நேரடியா இறக்கி கொடுத்தான். அது கொஞ்ச நாள் சாப்பிட்டானுவோம். சாப்பிட்டு போட்டு ஆனா மட்டமான புத்தி உள்ளவங்களுக்கு மட்டமான சிந்தனைக்க தோணும். என்ன மூசா டெய்லி கறி கோழியா தரீங்களா, என்ன டெய்லி பொரிச்ச கறி சல்வாவா தாரீங்க, என்ன விஷயம்? எங்களுக்கு வேற நாத்தம் முடிஞ்ச பூண்டு, அதானே பூண்டு, வெங்காயம், வெள்ளரிக்காய், பருப்பு இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கல, ஏன் தரமாட்டீங்களா நீங்க அப்படின்னு வம்புக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டானுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, பைத்தியக்காரனுங்களா, உயர்ந்த உணவு அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், அதை விட்டு போட்டு இந்த நாட்டம் முடிச்சதையெல்லாம் மாத்துறீங்க, இல்ல எங்களுக்கு அது வேணும், நீங்க நபிகளை அதை கொண்டு வாங்க அப்படின்னு வம்பு பண்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, போங்க உதுகுரல் மிஸ்ரு, பக்கத்துல மிஸ்ரு ஒரு ஊர் இருக்குப்பா, அந்த ஊருக்கு நீங்க போங்கப்பா. அந்த ஊருக்கு போகும்போது யா அல்லாஹ் ஹைத்தத்துன் எங்களை மன்னிச்சிரு அழுதுகிட்டே அந்த ஊருக்கு போ. அந்த ஊருக்கு போகும்போது என்ன செய்யணும்? அழுதுகிட்டே போனீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குனிஞ்சு போகணும், பணிஞ்சு போகணும், அழுதுகிட்டே போகணும். உங்களுக்கு நீங்க கேட்டதெல்லாம் அங்க கிடைக்கும். பூண்டு வேணுமா பூண்டு கிடைக்கும், வெங்காயம் வேணுமா வெங்காயம் கிடைக்கும், பருப்பு வேணுமா பருப்பு கிடைக்கும், கீரை வெள்ளரிக்காய் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா சொல்லிட்டான். இவங்க அதையும் மாத்துவாங்க. எப்படி? குனிஞ்சு போச்சிருந்தாங்க. அவங்க திருப்பிக்கிட்டு பித்தத்தை கடைக்கிட்டே வரானுவோ, அப்படிலாம் நாங்க போக முடியாதுங்க.
புனிஞ்சா நாங்க போக முடியாது, திரும்பி தான் போவோம். அந்த மாதிரி குரங்கு புத்தி உடையவர்கள் அவர்கள். இன்னைக்கு அந்த வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஹைத்தத்துன் மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்ல சொன்னான். இவங்க ஹைத்தத்துன் கோதுமை கோதுமை அப்படி அந்த வார்த்தையை மாத்திட்டு தஸ்தப்தீரூன பில்லதி ஹுவ கைர், நல்ல வார்த்தையை விட்டு போட்டு கெட்ட வார்த்தைகளை அவங்க பேசிக்கிட்டு தகாத வார்த்தைகளை பேசி கேலி கூத்தாடிக்கிட்டே போனாங்க அந்த ஊர்ல. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இழிவு கேவலத்தை வச்சான். விளங்குச்சா சொன்னது? இது அவங்களுடைய குணம். அதே மாதிரி பாருடா, இதே மாதிரியே பைத்துல் முகத்தஸுடைய பகுதியில சேட்டை பண்ணாங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஊருக்கு முகுத்து நஸ்ர் ஒரு மன்னரை அனுப்புறான். அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அந்த நாட்டை போய் படையெடுத்து போய் அடிச்சு நாட்டை நாசமாக்கி போட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வாழ்வு தான். இன்னைக்கும் போர் நடக்குது. போருக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? எல்லாரும் என்ன செய்வாங்க? அவன் கொடுமை பண்றான் கொடுமை பண்றான். இதுக்கு அல்லாஹ் சம்பந்தம் இருக்கா இல்லையா? அல்லாஹ் என்ன கையை பசிஞ்சுக்கிட்டா இருக்கான்? இஸ்ரேலுக்காரன் அடிக்கிறான், அமெரிக்காக்காரன் அடிக்கிறான், அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், சண்டை போடுறான். அவங்க அல்லாஹ் கையை பசிஞ்சுக்கிட்டு இருக்கானா? இல்ல. இப்ப அப்படி யோசிச்சு பார்க்கணும். அந்த இரம்வாசிகளுடைய ஊரு எப்படி ஜொலித்ததோ அதே போல ஜொலித்ததுதான் ஈராக்கு, அதே போல ஜொலித்ததுதான் இன்னைக்கு உள்ள இஸ்ரேலு, அதே போல ஜொலித்ததுதான் ஈராக், ஈரானு. ஒவ்வொரு நாடுகளும் இப்படிதான் ஜொலித்து கொண்டு இருக்கிறாரு. அந்த ஜொலித்த என்னமோ தப்பு செய்யறானுவோ, என்ன தப்பு செஞ்சாங்களோ தெரியல. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரை ஏவி விட்டு அந்த நாட்டை இன்னைக்கு வருது இஸ்ரேல் அப்படியே சுடுகாடு மாதிரி ஆகுதான். அந்த ஊரெல்லாம் சுடுகாடு மாதிரி. எப்படி மாத்துறான் அல்லாஹ் தஆலா? அல்லாஹ் தஆலா எப்படியோ இருந்ததை கூட நேற்று கூட சம்பவம் சொன்ன முந்தா நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பில்கீஸ் அம்மா வர்றாங்க. வரும்போது அந்த சிம்மாசனத்தை அழகா மாத்தி அந்த இடத்தை அப்படியே இவங்க என்ன செஞ்சாங்க? தண்ணி ஓடுற மாதிரி செலவு கல் மாதிரி வச்சாங்க. அந்த கல் இப்ப கிடையாது. ஆனா அதெல்லாம் எங்க போச்சு? அந்த ஊரை புரட்டிட்டு அல்லாஹ் தஆலா அவ செஞ்சு தவறுனால இஸ்ரேலுக்காரங்க அநியாயம் பண்றான், ஒவ்வொரு நாட்டுக்காரங்க அநியாயம் பண்றாங்க. அதனால யாரோ ஒருவரை ஏறி விட்டு நான் நியாயமா தப்பு ஏறி விட்டு அல்லாஹ் தஆலா துவம்சம் பண்ணி சுடுகாடை கூட அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டே இருப்பான். இது இன்னும் சில பேர் அப்போ இப்ப யாரு மேல தப்பு? அவன் தான் இஸ்ரேலே குண்டு போடுறாங்க, அது நியாயம் சொல்றதா? அல்லது அவங்க ஈரான் மேல குண்டு போடுறாங்க பல நாட்டுக்காரங்க சேர்ந்து, அது நியாயம் சொல்றதா? ஈராக்கு அழிச்சாங்க, அதை நியாயம் சொல்றதா? இல்ல, ரெண்டு காரணத்தினால அல்லாஹ் தஆலா அழிப்பான். ஒருத்தர் அழிக்கிறான்னு சொன்னா ரெண்டு காரணத்தினால. ஒண்ணு, ஒரு ஊர் மக்கள் அநியாயம் அட்டுழியம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அவங்களை யாரையோ ஒரு மன்னரை ஏவி விட்டு வேறொருவரை ஏவி விட்டு ஒரு ரவுடியை ஏவி விட்டு அழித்து துவம்சம் பண்ணுவான். ஒண்ணு. இன்னொன்னு நடக்கும். ஏன் ஒருவனை அழிக்கணும் எல்லாம் முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா வம்புக்கு யாராவது நல்லவங்க கூட போய் மோத விடுவான். ஒருவனை அழிக்கணும் எல்லாம் முடிவு பண்ணிட்டா ஒரு வேலை எல்லாம் செய்வான், ஒரு நல்லவங்க கூட போய் மோத விடுவான். மோத விட்டு எதையாவது பண்ணுவானா இல்லையா அதை காரணங்கள் சாட்டிடுவோம். உதாரணமா எப்படின்னு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்த தந்தை யாரு? ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்த தந்தை ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியமா வளர்த்தாரு, தான் வீட்டு புள்ள மாதிரி வளர்த்தாரு. புள்ளதான் வளர்ப்பு பிள்ளை. ஃபிரௌனுடைய வளர்ப்பு பிள்ளை மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த அளவுக்கு வளர்த்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நுபுவத் வருது. இப்ப நுபுவத்து வர்றதுக்கு முன்னாடியே ஃபிரௌன் மௌத்தா போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்ன சொல்லுவோம்? ஃபிரௌன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லது ஃபிரௌன் ரலியல்லாஹு அன்ஹு ஃபிரௌன் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் மூசா நபியை வளர்த்த தந்தை அப்படி சொல்லுவோமா இல்லையா? ஏன் மூசா நபியை வளர்த்தாரு, மூசா நபியை கண்ணியப்படுத்தினாரு, மூசா நபி கழுத்துல முத்து பவளங்களை எல்லாம் போட்டு கண்ணியப்படுத்தாரு சொல்லுவோமா இல்லையா? ஆனா அல்லாஹ் தஆலா அழிக்கணும் முடிவு பண்ணான். அதனால அந்த கையை வச்சே கண்ணில குத்த வச்சான். மூசா நபியோட மோத விட்டான். அல்லாஹ் விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட மோத விட்டு அல்லாஹ் தஆலா அழிச்சிட்டான். புரியுதுங்களா? இப்ப உதாரணம் வச்சுக்கோங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். அப்துல் முத்தலிப் அவர் கலிமா சொன்னாங்களா? தெரியாது. கலிமா சொன்னாங்களா? தெரியாது. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி கொண்டாடி வளர்த்து அந்த பைத்தை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதானி
ஆதல் குலாம தையிபல் அர்தானி. புள்ள பிறந்தவன அப்படியே கொண்டு போய் காபத்துள்ளால போய் தாளாட்டினார். அந்த புள்ளையை கொண்டு போய் அவரை யாராவது இதுவரைக்கும் முஸ்லீம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? யாராவது சொன்னாங்களா? ஆனா ஈமா கொண்டாரா? தெரியாது. அவர் எந்த மார்க்கத்துல இருந்தாரு தெரியாது. எதற்கு ஆதாரம் இல்லை. ஆனா பெருமானார் தூக்கி வளர்த்தார் என்பதற்காக வேண்டி அவ்வளவு மரியாதை கொண்டு கொண்டாடப்படுது அப்துல் முத்தலீப் அவர்களை. இதே இது அபூ லஹப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க சொன்னதுக்காக வேண்டி அந்த அடிமையை உரிமை விட்டார். சொன்ன அடிமையை, அந்த அடிமைக்கு கழுத்துல உள்ளது தூக்கி போட்டாரு. அதெல்லாம் செஞ்சாரா இல்லையா? அவரை என்ன சொல்லப்படுது? தப்பத்தியா அபூ லஹப் அல்லாஹ் சொல்றான். அபூ லஹப் நாசமா போயிட்டார். ஏன்? நுபுவத்தை கொண்டு வந்து நுபுவத்து காலகட்டத்தை வச்சு அல்லாஹ் தஆலா மோத விட்டான். அப்ப இதுவும் நடக்கும். பெரிய ஒரு நாள் சில பெரிய பெரிய பராக்கிரமசாலியா இருப்பாரு. அவரை அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல மனிதரோடு சேர்த்து லேசா மோத விடுவான். அங்க நப்சு வரும், நீயா நானாங்கிற போட்டி வரும், மோதுவாரு. அதை சாக்கா வச்சு அல்லாஹ் தஆலா நாசமாக்கிடுவான். ரெண்டு காரணம். இப்ப நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான், எதுல ஹக்கு, எங்க ஹக்கு இருக்கிறாங்கன்னு. எங்க அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லப்படுது, எங்க அல்லாஹ்வுக்காகவே நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லப்படுது, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களோடு யாரு மோதனாலும் தெரியல, கொஞ்ச நாளைக்கு அல்லாஹ் விட்டு வைப்பான். அது இப்ப கடன் தெரியாமல் அல்லாஹ்வுக்கு அளிக்கிறது. அல்லாஹ் போதுமான இது நடக்கும். அதே மாதிரி அல்லாஹ் மறந்தார்கள் என்றால் அந்த இறங்குவாசிகளை, சபாவாசிகளை அல்லாஹ் தஆலா அழித்ததை போல ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். இது நாட்டுக்குத்தானே நினைக்க வேண்டாம், நம்முடைய வீட்டுக்கும் இதே நிலைமைதான், நம்மளுடைய வீட்டுக்கும் இதே நிலைமைதான், நம்முடைய உடலுக்கும் அதே நிலைமைதான், நம்முடைய வாழ்வாதாரத்துக்கும் அதே நிலைமைதான், நம்முடைய சொத்து செல்வத்துக்கும் அதே நிலைமைதான், நம்முடைய பிள்ளை குட்டி மனைவி மக்களுக்கும் அதே நிலைமைதான். யோசிக்கணும். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை மறக்காத நன் நிலையை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாக்குல் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.